வணக்கம். க்ரீன் ஆப்பிள் சேனலில் இன்றைக்கி நாம் 7th ஸ்டாண்டர்ட் பருவம் 1ல் உள்ள இயல் 1ல் எங்கள் தமிழ் முதல் பாடலாக இருக்க எங்கள் தமிழ் பாடல் பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் தமிழில் உள்ள பாடலில் உள்ள வரிகள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசிரியர் குறிப்பு எல்லாமே வந்து ஃபுல் ஷார்ட்கட்டோட எப்படி உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம், எந்த கொஷின் எப்போ கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ஈஸியான ஷார்ட்கட்டாக புரிகிற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த எங்கள் தமிழ் பாடலோட வரிகள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வந்து நாமக்கல் கவிஞரோட இதை எழுதுனது வந்து நாமக்கல் கவிஞர். இந்த நாமக்கல் கவிஞரோட குறிப்பை வந்து பார்த்துருவோம். அதுக்கு அடுத்து இந்த வரிகளை எப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நுழையும் முன்னில் எந்த கொஷினுமே கிடையாது, சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ் மொழி. தொன்மையானதுன்னா பழமையானது, அது தெரிஞ்சது தான். இது ஒன்றும் கொஷின்லாம் கிடையாது. இருந்தாலும் ஜஸ்ட்டு மற்றது எல்லாம் நீங்கள் சும்மா வாசிச்சுக்கோங்க, எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியதை மட்டும் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து இந்த நூல் குறிப்பை பார்ப்போம். இந்த நூல்வெளியில் தான் வந்து அதிகமான கொஷின்ஸ் இருக்கும். இந்த நூல்வெளியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லிடுறேன். அதை கேட்டுட்டு மறுபடி வந்து இந்த நூல்வெளியை பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், ஈஸியாகவும் மனப்பாடமாக இருக்கும். அது என்ன ஸ்டோரினா, நாமக்கல் கவிஞர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுடி பையனாக இருக்கார். ஒரு ரவுடியாக இருந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கத்தி கம்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரவுடியாக இருக்க மாட்டார். அவர் வந்து கல் தான் வச்சுருப்பார். நாமக்கல் கவிஞர் என்ன வச்சுருப்பார், கல் தான் வச்சுருப்பார். அதுவும் சாதாரண கல்லெல்லாம் இல்லை, மலையிலேருந்து பேத்தெடுத்த நல்லா பெரிய பெரிய கல்லாக வச்சுருப்பார். யாரெல்லாம் அவரோட எதிரியோ, அவருக்கு வந்து பிடிக்கலையோ, அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்தப்போ அவங்களையும் இவர் வந்து எதிரியாக தான் பார்த்தாரு. எல்லாரையும் என்ன பண்ணுவார், கல்லை வீசியே அடித்து அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து சங்குதிர்வார். அந்த மாதிரி உள்ளவர் இவர். அவரை பார்த்தோன்னே காந்தியடிகள் பார்த்துட்டு ஆங்கிலேயர்கள் மேலேயும் கல் வீசுறதை பார்த்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, காந்தியடிகள் வந்து இந்த மாதிரி பண்ணாதப்பா, உனக்குள்ளே உள்ள திறமையை நீ வளர்த்துக்க, இந்த மாதிரி வந்து கல் வீசியெல்லாம் மற்றவங்கள துன்புறுத்தாத, கொல்லாத, அகிம்சை வழியில் போராடு அப்படின்னு காந்தியடிகள் சொன்னோன்னே அவரோட கொள்கைகள் இவளுக்கு பிடிச்சி போயிடுது. சரி, ஓகே, நம்ம அந்த மாதிரி பண்ணலாம், நம்மளுக்குள்ள இருக்க திறமை என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிக்கும் போது நம்ம நல்லா கவிதை எழுதுவோமே, அதனால் வந்து ஒரு நல்ல கவிதை பாடல்கள், விடுதலை போராட்ட பாடல்கள் அந்த மாதிரியெல்லாம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இவர் வந்து அந்த மாதிரி பாடல்கள் எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்படி அதை பார்க்கும்போது தமிழ்நாடு அரசாங்கம் இவரை பார்க்குது. இப்படிப்பட்ட ரவுடியாக இருந்தார், இப்படி வந்து கவிஞராக மாறியிருக்காரு. சரி, இந்த தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுது, சரி நம்ம இவரை வந்து நல்ல கவிதை பாடுறதுனால இவரை வந்து அரசவை கவிஞராக நம்ம மாற்றிக்கலாம், நம்ம வச்சுக்கலாம். அதே நேரத்தில் இவரை வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து ஒரு ரவுடியாக இருக்கிறதுனால நம்மளை பார்த்து மற்ற அரசாங்கம்லாம் பயப்படும். அதனால் இவரையே நம்ம முதல் அரசவை கவிஞராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்கள முதல் அரசவை கவிஞராக மாற்றிக்குது. வச்சுருக்கும் போது அவர் வந்து அங்கே போய் அரசவையில் தன்னோட முதல் உரையில் என்ன சொல்கிறாருன்னா, என் கதை என்ன தெரியுமா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து நார்மலாகலாம் அடிக்க மாட்டேன், மலையிலேருந்து கல்லை பேத்து எடுத்து தான் அடிப்பேன், மற்றவங்களுக்கு அந்த கல்லை எடுத்து வீசினேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அவங்களுக்கு சங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் இருந்தேன்னா இப்போ வந்து பாடல்கள் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை சொன்ன உடனே அதை சொல்லி முடிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அந்த கதை. இதிலேருந்து இந்த நூல் குறிப்பில் நீங்கள் எப்படி இந்த கதையை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா, இவர் வந்து நாமக்கல் கவிஞருங்கிறத தனியாக மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா நம்ம ஸ்கூல்லேருந்து படிக்கிறப்ப வே ராமலிங்கனார்னு வெறுமனை படிச்சே இருக்க மாட்டோம். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அப்படின்னு தான் படிச்சிருப்போம். அதனால் அது தனியாக மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இவருடைய பன்முக தன்மைகள் என்னென்ன, தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர். கல் வீசினதுனால இவர் வந்து ஆங்கிலேயர்கள் மீதும் கல் வீசினாரா, விடுதலை போராட்ட வீரர். அப்புறம் வந்து இவர் கவிதை எழுத ஆரம்பித்தாரா, அதனால் கவிஞர். இவரோட தமிழை பார்த்தாலே இவர் ஒரு தமிழ் அறிஞருங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால் இது மூணுமே ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்து இவரை வந்து இந்த மாதிரி கல் வீசினவரை மாற்றினது யார், காந்தியடிகளோட கொள்கைகள் தான். அதனால் காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டார். இவர் என்னவா மாறினார், காந்திய கவிஞர். இது இம்பார்ட்டன்ட். காந்திய கவிஞர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். ஏன்னா காந்தி தான் வந்து கல் வீசாதன்னு சொன்னவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். இவர் அரசவை கவிஞர்ங்கிறத விட முதல் அரசவை கவிஞர் இவர் தான். ஏன்னா இவர் ரவுடி பையில இருந்து இப்படி கவிஞராக மாறினதுனால முதல்ல இவர் அரசவை கவிஞராக மாற்றினாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இவரோட புத்தகங்கள் வந்து மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி அப்படிங்கிற நூல்கள் இவர் எழுதின நூல்கள். இதை எப்படி எந்த ஃபார்மேட்டில் ஞாபகம் வச்சுக்கோன்னா, என் கதை
என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி. என் கதை, அப்புறம் வந்து மலையிலேருந்து தான் கல்லை பேத்து அடிப்பார், மலைக்கல்லன். அப்படி அடித்தா அவங்களுக்கு என்ன ஆகிடும்? சங்கு தான், சங்கொலி. அதுக்கப்புறம் நான் வந்து கவிஞராகி பாடல்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். நாமக்கல் கவிஞர் பாடல்கள். இந்த ஃபார்மேட்டில் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா இந்த நூல்கள் மறக்காது. அடுத்து என்னென்னா, இந்த இந்த பாடல் இப்போ எங்கள் தமிழ் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற நூலில் இருந்து தான் எடுக்கப்பட்டது. அவ்வளோதான் இந்த நூல்வெளியில் வந்து உள்ள இம்பார்ட்டண்டானது எல்லாமே ஈஸியாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி சொல்லிட்டேன். அடுத்து இந்த நாமக்கல் கவிஞர் பாடல்கள் இந்த இதில் வந்து அடுத்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும் வந்து ஊக்கி விடும்னா ஊக்கப்படுத்தும், அது உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். விரதம்னா நோன்பு, இதுவும் தெரியும். நோன்பு இருக்கேன், முஸ்லீமில் வந்து நோன்புன்னு சொல்லுவாங்க, நம்ம விரதம்னு சொல்லுவோம். அதனால் ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். குறினா குறிக்கோள், பொழிகின்றனா தருகின்ற. வானம் பொழிகிறது அப்படின்னா என்ன? வானம் தருது. அந்த மாதிரி எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. 7th ஸ்டாண்டர்டுங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சொல்லும் பொருளுக்கு வந்து நான் இன்னொரு மெத்தடு சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணணும்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் படிக்கிறீங்கன்னா 6th to 10th உள்ள எல்லா பாடல்கள்லையும் உள்ள எல்லா சொற்பொருளையும் ஒரு நோட்டில் வரிசையாக எழுதிக்கணும். கொஷினை பார்த்துக்கிட்டு ஆன்சரை வந்து கையை வச்சு மறைச்சிக்கிட்டு அதை வந்து சொல்லி பழகணும். எந்த சொற்பொருள் கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு தெளிவாக இருக்கணும். நீங்கள் தனித்தனியாக அங்கங்கே படிக்கிறத விட அந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்கு சொற்பொருளுக்கெல்லாம் ஷார்ட்கட்டை விட அதுதான் பெஸ்ட் மெத்தட். ஷார்ட்கட் கூட ஷார்ட்கட்டை எல்லாம் விட அதுதான் ரொம்ப நல்ல மெத்தட் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குமா இல்லை எப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வந்து இந்த பாடல் வரிகள் பார்ப்போம். பாடல் வரிகளை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நாமக்கல் கவிஞர் வந்து போய் அரசவையில் சொல்கிறாரு. என்னென்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் இதோட ஷார்ட்கட். இதில் வந்து லைன் அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழின் குரலாகுங்கிறது தான் ஒரு லைன். அருள்நெறி அறிவை தரலாகும்னு தனியாக கொடுக்க மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக வந்தால் எப்படி தான் வரும்? அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழின் குரலாகும், இந்த மாதிரி தான் வரும். அதனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு அந்த ஃபஸ்ட்டு 2 லைனில் உள்ள ஏதோ ஒரு வேர்டு ஏதாவது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது மொத்தமே உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகிற அளவுக்கு சொல்கிறேன். இப்போ அரசவையில் போய் அவர் பேசுகிறாரு. அவர் பேசுகிறது எதோட குரல்? தமிழன் குரல். அவர் பேசுகிறது எதோட குரல்? தமிழனோட குரல். தமிழனோட குரல் தான் அரசவையில் ஒலிக்குது. அப்புறம் தமிழன் குரலில் என்னெல்லாம் சொல்கிறாருன்னா, நான் வந்து காசு பணத்துக்காக யாரையும் புகழவும் மாட்டேன், இகழவும் மாட்டேன். அவர் சொன்னது என்னென்ன, தமிழன் குரல் என்னெல்லாம் சொன்னுச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டை சொல்லிடுறேன், அப்புறம் சொல்கிறேன். அந்த பாடலை படிப்போம். யாரையும் புகழவும் மாட்டேன், யாரையும் இகழவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்களை கொல்லாதீங்க, நான் கல் வீசி நிறையா பேரை கொன்னிருக்கேன், ஆனால் நீங்கள் யாரையும் கொல்லாதீங்கப்பா, பொய் சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. கொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது சொன்னது மட்டும் இல்லாமல் இசைத்திடும் அன்பரமே, அவர் என்ன பண்ணிட்டார்? ஒரு வயலின் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அன்பையும் அறத்தையும் தான் நம்ம எப்போவுமே கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை வாசித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஊக்கிவிடும், போக்கிவிடும், எனக்கு வந்து இந்த அச்சம் என்பதை போக்கிவிடும். எனக்கு அச்சம் பயங்கிறதே கிடையாது. என்ன சொல்கிறாரு? அன்பையும் அறத்தையும் எனக்கு காந்தியடிகள் ஊக்கி விட்டுட்டாரு, எனக்கு அச்சங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்கிறது யார்? நாமக்கல் கவிஞர். இதெல்லாம் எதில் ஒளிபரப்பாகுதுன்னா, இவர் அரசவையில் பேசுகிறது மக்களுக்கு எப்படி போய் சேருதுன்னா வானொலியில் ஒளிபரப்பாகுது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த பாடலை படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த கதையை ஒரு வாட்டி சொல்லிடுங்க. தமிழன் குரல் சொல்கிறாரு, தமிழன் குரலாக ஒலிக்குது. என்ன ஒலிக்குதுன்னா, நான் யாரையும் புகழ மாட்டேன், அவர் சொல்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமக்கல் கவிஞர் சொல்கிறாரு, யாரையும் நான் புகழவும் மாட்டேன், இகழவும் மாட்டேன், நீங்கள் யாரையும் கொல்லாதீங்கப்பா, பொய் சொல்லவும் சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயலின் எடுத்து வாசிக்கிறாரு. இசைத்திடும் அன்பரமே, அன்பையும் அறத்தையும் அவர் வாசிக்கிறாரு. வாசிச்சுட்டு என்ன சொல்கிறாரு? அன்பும் அறம் தான் ஊக்கப்படுத்தும் அப்படின்னு காந்தியடிகள் சொன்னார். அச்சங்கிறதே எனக்கு கிடையாது. இவர் சொன்ன எல்லாமே எதில் ஒலிக்குது? வானொலியில் ஒலிக்குது. இதெல்லாம் நாமக்கல் கவிஞர் பண்ணினது அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா, ஒரு லைன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஊக்கிவிடும் போக்கிவிடும்ங்கிறது நீங்கள் நாமக்கல் கவிஞரோட சொன்னது அப்படிங்கிறது டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ நாமக்கல் கவிஞர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். இது நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்ட லைனு. அதனால் இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக ஈஸியாக மனப்பாடம் ஆகும்னு நம்புகிறேன். இந்த பாடல்களையும் ஒரு வாட்டி வாசிக்க காமிச்சிடுறேன்.
அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும். தமிழன் குரல்ங்கிறது வச்சு நீங்கள் சொல்லிடுவீங்க. பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது. பொருள் காசுக்காக யாரையும் புகழவும் கூடாது, நம்மளை போற்றாதவங்களை இகழவும் கூடாது. கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் தான் வந்து எப்போதுமே சந்தோஷத்தை கொடுக்கும். அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து கஷ்டமான லைன்ஸ் எல்லாம் புரிய வைக்கிற மாதிரி லைன்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து கீழே உள்ள இதை பாடலின் பொருளை ஒரு தடவை வேணுனாலும் படிச்சுக்கோங்க. சும்மா நீங்கள் பாடலை படித்தாலே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் உள்ள எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து அந்த அந்த நூல்வெளிக்கு கீழே ஒரு இம்பார்ட்டண்டான லைன் இருக்குது. என்னென்னா, இவர் பாடிய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததே நாம் பார்த்திட. இது வந்து ஒரு முக்கியமான பாடல். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நாமக்கல் கவிஞர் பாடல்களில் இதுன்னு தெரியும். அப்படி தெரியாதவங்களுக்கான ஷார்ட்கட் என்னென்னா, இவர் கத்தியை வச்செல்லாம் இவர் வந்து சண்டை போடலை. எதை வச்சு தான் சண்டை போட்டார்? கல்லை வச்சு தான் சண்டை போட்டார். கத்தியின்றி அப்படின்னு ஆரம்பித்தா கத்தியை இல்லாமல் சண்டை போட்டவர் யார்? நாமக்கல் கவிஞர். அவர் ஏன்னா கல்லை வச்சு சண்டை போட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். அப்படிப்பட்டவர் கத்தி இல்லாமல் சண்டை போட்டவர் என்ன பண்ணார்? சத்தியத்தோட சேர்ந்துட்டார். கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி. நம்ம யாருமே இப்படியெல்லாம் சண்டை கேட்டிருக்கவே மாட்டோம். மலையிலேருந்து பேத்தெடுத்தாந்து கல் எடுத்து சண்டை போட்ட கதையை யாருமே கேட்டிருக்க மாட்டோம். பண்டு செய்த புண்ணியத்தான் பழித்ததே நாம் பார்த்திட. அவர் என்ன புண்ணியம் பண்ணாரோ அவரை வந்து காந்தியடிகள் மாற்றி இப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த லைன் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக தெளிவாக சொல்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். நெறி அப்படின்னா குறிக்கோள். குரலாகும் பிரித்து எழுதுனா குரல் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒளி அப்படின்னா வானொலி. நோ வரும்ல, அந்த வானொலி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சும்மா ஜஸ்ட்டு எதுகை மோனைக்கு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் அருள்நெறி அதுவே, அதில் சேர்ந்து வந்திருக்கு, அதுதான் மோனை. அந்த எதுகை மோனையெல்லாம் தனியாக ஒரு டாபிக் பார்ப்போம். எதுகைனா ரெண்டாவது எழுத்து சேர்ந்து ஒரே மாதிரி வந்திருந்தால் எதுகை. கடைசியாக ஒரே மாதிரி சொற்கள் தரலாகும் குரலாகும் வரலாகும் அந்த மாதிரி ஒரே ரைமிங்கில் வந்தால் அது இயைபு. அந்த மாதிரி பாடலோட கடைசியில் அது பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த எங்கள் தமிழ் பாடலில் கொடுத்துருக்குது. இது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு மனப்பாடம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். க்ரீன் ஆப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.